வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவுல குறி சொல்பவரின் 2வது மகனின் கதை பாகம் 2 பார்க்க போறோம். என்னங்க, சொம்பு பாதியிலே நின்னுடுச்சா? வாங்க கதை தொடர்வோம். உள்ள போட்ட அந்த சொம்பு பாதியிலே நின்னுடுச்சு. கிணத்துக்குள்ள இருந்து என்ன காப்பாத்துங்க, நான் புலிகளின் அரசன், 3 நாளா எதுவும் சாப்பிடல, பசியில என்னோட உயிர் போகுது, என்னோட அதிர்ஷ்டம்தான் அந்த கடவுள் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு, நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா காலம் முழுவதும் நான் அதை மறக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்வேன், மாமிசம் சாப்பிடுற ஒரு மிருகம்னு என்ன நினைக்காதீங்க, என்னை காப்பாத்தியவருக்கு கண்டிப்பா நான் தீங்கு செய்ய மாட்டேன், தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டி என்ன மேல தூக்கி விடுங்க அப்படின்னு சத்தம் வந்துச்சு. கங்காதரன், அதுதான் இந்த இளைய மகனோட பெயர். அவருக்கு ஒரே தர்ம சங்கடமான நிலைமை. நான் இந்த புலிக்கு உதவி செய்யறதா வேண்டாமா? பல நாள் பட்னியா இருக்கிற இந்த புலி வெளியே வந்ததும் என்னையே உணவாக்கிடுச்சுன்னா என்ன பண்றது? இல்ல அப்படியெல்லாம் பண்ணாது இந்த புலி. அதுவும் இல்லாம என்னோட மரணம் கடற்கரை ஓரம்தான் அப்பா எழுதி வச்சிருக்காங்க. அதனால தாராளமா நான் இந்த புலிக்கு உதவலான்னு முடிவு செஞ்சு கயிறை நல்ல கட்டியா புடிச்சுக்கோன்னு அந்த புலி கிட்ட சொல்லி மெதுவா தூக்கி வெளியே கொண்டு வந்தார். அந்த புலியும் தான் சொன்ன சொல் தவறாம தன்னை காப்பாற்றிய கங்காதரனை 3 தடவை சுத்தி வந்து அவர் முன்னால கை கூப்பி, எனக்கு மறுவாழ்வு கொடுத்த மகான் நீங்க, இந்த நாளை என்னோட வாழ்நாள்ல நான் மறக்கவே மாட்டேன், எந்த பேராபத்து வந்தாலும் நான் உங்களுக்கு பக்கபலமா இருப்பேன், இது சத்தியம், உங்களுக்கு எப்போ என்ன தேவை ஏற்பட்டாலும் என்ன நினைச்சீங்கன்னா அடுத்த நொடி நான் உங்க முன்னாடி நிற்பேன், எப்பாடுபட்டாலும் என்னாலான உதவிய நான் உங்களுக்கு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி இந்த நிலைக்கு வந்தேங்கிற கதையும் உங்ககிட்ட சொல்றேன்னு கதை சொல்ல ஆரம்பிச்சது. 3 நாளைக்கு முன்னாடி நான் இந்த பக்கத்துல இருக்கிற காட்டுல சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொற்கொள்ளன் அந்த வழியா போனான். நான் அவனை துரத்திக்கிட்டே போனேன். எங்கிட்ட இருந்து தப்பிக்கிறது கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். இந்த நாள் வரைக்கும் இந்த கிணத்தோட கடைசியில தான் அவன் இருக்கான். நானும் குதிச்ச போது முதல் அடுக்குல விழுந்தேன். அவன் கடைசியா இருக்கிற 4வது அடுக்குல விழுந்துட்டான். 2வது அடுக்குல அரை பட்டினியா பசியில ஒரு நாகம் இருக்கு. 3வது அடுக்குல அதே மாதிரி பசியோட ஒரு எலி இருக்குது. நீங்க தண்ணி எடுக்கும் போது ஒவ்வொன்னும் அதை காப்பாத்த சொல்லி கேட்கும். அதே மாதிரி அந்த பொற்கொள்ளனும் உங்களை கேட்பான். உங்களை என்னோட உயிர் நண்பனா மதிச்சு ஒண்ணு சொல்றேன், உங்களோட இனம் என்னாலும் அந்த ஈனமான பொற்கொள்ளனை மட்டும் காப்பாத்தாதீங்க. பொற்கொள்ளர்களை எப்பவுமே நம்ப கூடாது. மனிதர்களை அப்பப்போ வேட்டையாடுற புலிய கூட நம்பலாம், ஏன் ஒரு கடிப்பட்டா ரத்தத்தை உறைய வைக்கிற பாம்ப கூட நம்பலாம், 1000 சேட்டை பண்ணும் எலிய கூட நம்பலாம், ஆனா இவனை நம்ப கூடாது. அதனால அவனை மட்டும் காப்பாத்தாதீங்க. காப்பாத்துனீங்கன்னா அதற்கு ஒரு நாள் கண்டிப்பா மனம் வருந்துவீங்கன்னு அறிவுரை சொல்லிட்டு அவனோட பதிலுக்கு கூட எதிர்பார்க்காம போயிடுச்சு. மிருகமா இருந்தாலும் அந்த புலி பேசிய விதத்தை கேட்ட கங்காதரன் பிரமிச்சு போய் நின்னார். தண்ணி குடிக்காததால அவருக்கு இன்னும் தாகம் தீரல. அதனால திரும்பவும் சொம்ப கிணத்துக்குள்ள போட்டார். இந்த தடவை அந்த சொம்ப பாம்பு பிடிச்சுக்கிட்டு, பாதுகாவலரே, தயவு செஞ்சு என்ன மேல கொண்டு வந்து விடுங்க, நான் பாம்புகளின் அரசன், ஆதிசேஷனின் மகன், நான் காணாம போனதை நினைச்சு என்னோட தந்தை மன உடைஞ்சு போயிருக்கார், நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா இந்த உதவிய காலம் முடியற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன், உங்களுக்கு எப்பவும் ஒரு வேலைக்காரனா நான் இருப்பேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு பாவமா கேட்டுச்சு. சரி, நம்மளுக்கு எப்படியும் பாம்புனால மரணம் இல்லை, அதனால காப்பாத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாம்பை மேல கொண்டு வந்து விட்டு காப்பாத்தினார். அந்த பாம்பும் புலி செஞ்ச மாதிரியே 3 தடவை அவரை வலம் வந்து அவர் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டுச்சு. என்னை காப்பாற்றிய உத்தமரே, எனக்கு மறுவாழ்வு கொடுத்ததால நீங்க எனக்கு தந்தை போன்றவர். 3 நாட்களுக்கு முன்னாடி வெயிலில் ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு எலி என் முன்னாடி ஓடுச்சு. அதை பிடிக்க நானும் ஓடுனேன். அந்த எலி இந்த கிணத்துல விழுந்துடுச்சு. அது பின்னாடியே நானும் இந்த கிணத்துல குதிச்சேன். ஆனா அது 3வது அடுக்குல விழுந்துச்சு. நான் 2வது அடுக்குல விழுந்துட்டேன். அதே நாள் சாயந்தரம் அந்த பொற்கொள்ளனும் இந்த கிணத்துக்குள்ள 4வது அடுக்குல விழுந்தான். இப்போ நீங்க காப்பாற்றீங்களே புலி, அது முதல் அடுக்குல விழுந்துச்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல விரும்புறேன். நீங்க அந்த எலியை காப்பாற்றினாலும் பரவாயில்ல, ஆனா அந்த பொற்கொள்ளனை மட்டும் காப்பாற்றாதீங்க. பொற்கொள்ளர்கள் நம்ப தகுந்தவர்கள் அல்ல. நான் இப்போ என்னோட அப்பாவை பார்க்கறதுக்கு போறேன். நான் சொன்னதை கேட்காம அந்த பொற்கொள்ளனுக்கு உதவுனீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் மிகவும் கஷ்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகராஜா ஊர்ந்து கண் கெட்டாத தூரம் வரைக்கும் போயிடுச்சு. 2 தடவையும் சொம்ப விட்டும் தண்ணி கிடைக்காத கங்காதரனுக்கு தாகத்துல தொண்டை வறண்டு போயிடுச்சு. 3வது தடவையா சொம்ப கிணத்துக்குள்ள விட்ட கங்காதரன் அந்த எலி உதவி கேட்கறதுக்கு முன்னாடியே அதை கிணத்துல இருந்து தூக்கி காப்பாத்தினார். வெளியே வந்த எலி, என்னோட உயிருக்கும் உயிரான பாதுகாவலரே, நான் எலிகளின் அரசன், நீங்க எந்த ஆபத்துல இருக்கும் போதும் என்ன நினைச்சா
உடனே நான் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு உதவி செய்வேன். எனக்கு கூர்மையான காதுங்கிறதால புலியும் பாம்பும் சொன்னதை எல்லாம் நான் கேட்டேன். அவங்க சொன்னது எல்லாம் உண்மை. பொற்கொள்ளர்களை நம்ப கூடாது. எங்களுக்கு உதவி செஞ்சது மாதிரி அவனுக்கும் உதவி செஞ்சீங்கன்னா அதற்காக ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு ஓடிடுச்சு. 3 பேரும் சொன்ன புத்திமதியை பற்றி யோசிச்சாரு கங்காதரன். ஒரு பொற்கொள்ளனை காப்பாத்துறதுனால என்ன கஷ்டம் வரப்போகுது அப்படின்னு நினைச்சு 4வது தடவை அவரோட சொம்ப கிணத்துக்குள்ள விட்டார். அந்த சொம்ப பிடிச்சுக்கிட்டு அந்த பொற்கொள்ளனும் அவர்கிட்ட உதவி கேட்டான். ஏற்கனவே தண்ணி தாகத்துல செத்துக்கிட்டு இருந்த அவரு நேரத்தை வீணாக்காம அந்த பொற்கொள்ளனையும் காப்பாத்தினார். அவனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லிட்டு 5வது முறை அவரோட சொம்ப கிணத்துக்குள்ள விட்டார். இந்த தடவை யாரும் அவரோட சொம்ப பிடிக்கல. ஒரு வழியா தண்ணி குடிச்சு தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிட்டார் கங்காதரன். என்னோட உயிர் நண்பனே, அந்த 3 மிருகங்களும் என் மேல அபாண்டமா போட்ட பழிய நம்பாம என்னை காப்பாத்துனீங்க. என்னுடைய பெயர் மாணிக்க கேசரி. இங்கிருந்து தென் திசையில் 20 காத தூரத்தில் உஜ்ஜயினி கிழக்கு வீதியில் தான் என் வீடு. நீங்க காசிக்கு போயிட்டு திரும்பி வர்ற வழியில தான் என்னோட வீடு இருக்கு. நீங்க திரும்பி வரும்போது கண்டிப்பா என்னோட வீட்டுக்கு வரணும். நீங்க செஞ்ச உதவிக்கு கைமாறு செய்யறதுக்கு கண்டிப்பா ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டை நோக்கி கிளம்பிட்டாரு. கங்காதரனும் வடக்க நோக்கி நடக்க ஆரம்பிச்சார். ஒரு வழியா காசி அடைஞ்சார் கங்காதரன். தினமும் கங்கையில குளிச்சு சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணி சாமி கும்பிடுறதா அவரோட வாழ்க்கையா போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியா 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த காலத்துல புலிய பத்தியோ பாம்பை பத்தியோ எலிய பத்தியோ பொற்கொள்ளனை பத்தியெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை. மறந்து கூட போயிட்டாரு. ஒரு நாள் திடீர்னு அவருக்கு வீட்டு ஞாபகமும் அவரோட அண்ணனோட ஞாபகமும் வந்துச்சு. இவ்வளவு நாள் செஞ்ச புண்ணியம் போதும், இனிமே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் வீட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சார். அவரோட அப்பா சொன்ன வாக்க ஞாபகம் வச்சுக்கிட்டு கடலோரத்தை தவிர்த்துட்டு வந்த பாதையிலேயே திரும்பி போனார். அப்போ அந்த பாலடைஞ்ச கிணத்தை பார்த்தவருக்கு பழைய கதையெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அவர் காப்பாத்திய புலி பாம்பு எலி பொற்கொள்ளனை பத்தி எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அவங்க சொல்ல காப்பாத்துறாங்களான்னு சோதிக்க புலிய நினைச்சார். நினைச்ச மறுக்கணும் அந்த புலிகளுடன் அரசன் ஒரு வைர வைடூரியங்கள் பதிச்ச ஒரு கிரீடத்தை வாயில கவ்விக்கிட்டு அவர் முன்னாடி வந்து நின்னுச்சு. தன்னை காப்பாற்றிய கங்காதரன காலடியில் அந்த கிரீடத்தை போட்டுட்டு ஒரு பூனைக்குட்டி மாதிரி அவர் பக்கத்துல நின்னு, எனக்கு மறுவாழ்வு கொடுத்தவரே, இத்தனை காலமா இந்த ஏழையை மறந்துட்டீங்களே, இப்பொழுதாவது உங்களுக்கு என்னோட ஞாபகம் வந்துச்சே, அதை நினைச்சு எனக்கு பெரிய சந்தோஷம். என்கிட்ட இருந்த விலை மதிப்பற்ற பொருள்கள்ல இதுதான் ரொம்ப சிறந்தது. இது உங்களுக்கு பயன்படும் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வணங்கியது அந்த புலி. கங்காதரனுக்கு தன் கண்களையே நம்ப முடியல. எத்தனை தடவை எண்ணினாலும் கணக்கில் அடங்காத அளவுக்கு ரத்தினங்கள் இருந்துச்சு அந்த கிரீடத்துல. அந்த ரத்தினங்களையும் தங்கத்தையும் விற்றாலே அந்த ஊர்ல உள்ள பெரிய பணக்காரன் கங்காதரன் தான். புலிக்கு நன்றி சொல்லி விடை கொடுத்த பின்னர் அடுத்து நாகராஜனையும் எலியரசனையும் நினைச்சார். அவர்கள் அவரவர் பங்குக்கு பரிசு கொடுத்துட்டு சென்றனர். அந்த மிருகங்களின் நன்றி உணர்வை கண்ட கங்காதரன் பரவசத்துடன் தென் திசையை நோக்கி நடந்தார். தென் திசை போகும் வழியில் இந்த மிருகங்களே இவ்வளவு நன்றியோட இருக்கும் போது மனிதனான மாணிக்க கேசரி எவ்வளவு நன்றியோட இருப்பான். ஆனாலும் நான் அவன்கிட்ட நான் எதையும் எதிர்பார்க்கல. இந்த கிரீடத்தை நான் அப்படியே கொண்டு போனா நிறைய இடத்தை அடைக்கும். திருடர்கள் திருடிட்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. ஊருக்கு திரும்பி போகும்போது மாணிக்க கேசரி பார்க்க வர சொல்லியிருந்தார். அவரிடம் சொல்லி இந்த கிரீடத்தை உருக்கி தங்கம் தனியாகவும் ரத்தினங்கள் தனியாகவும் பிரித்து தர சொன்னால் எடுத்து செல்வதற்கு வசதியா இருக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உஜ்ஜயினி அடைந்தார். சிரமம் இல்லாம மாணிக்க கேசரி வீட்டை கண்டுபிடிச்சு போனார் கங்காதரன். கங்காதரனை பார்த்ததும் மாணிக்க கேசரிக்கு தாழ முடியாத சந்தோஷம். அவரோட மகிழ்ச்சியை பார்த்த கங்காதரன் உடனே தன்னிடம் இருந்த கிரீடத்தை காட்டி அது எப்படி அவருக்கு கிடைச்சதுங்கிற கதையும் சொல்லி தங்கத்தையும் ரத்தினங்களையும் பிரித்து தருமாறு உதவி கேட்டார். கண்டிப்பா உதவுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார் மாணிக்க கேசரி. கங்காதரன் குளித்து சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்கிறதுக்கு வசதியா அவங்க வீட்டிலேயே தங்க சொன்னார் மாணிக்க கேசரி. கங்காதரன் எல்லா சடங்குகளும் தவறாம செய்யறவரு அப்படிங்கறதால குளிக்கிறதுக்காக நதிக்கு போனார். அதுக்கப்புறம் என்னாச்சு அதை நாளைக்கு பதிவுல பார்க்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வி. நன்றி, வணக்கம்.